இதற்கு முன்னாடி இருந்த வருடங்களில் வெப்பம் அதிகரித்திருந்தது, 1 டிகிரி 2 டிகிரி அதிகரிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு விதமான அனல் உணர முடியுது. இது மாதிரியான சூழல் உருவானதுக்கு என்ன காரணம்? கிராமங்களில் முதல் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மரம், வேப்ப மரம் வச்சுருப்பாங்க, ஒரு துளச்செடி வச்சுருப்பாங்க. சின்ன இடம் இருந்தால் கூட அந்த மரத்தை வெட்டிட்டு அதில் ஒரு பாத்ரூம் சைஸுக்கு வீட்டை கட்டி விட்டு வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களும் மாறிட்டாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும். அதுக்குள்ளே பூமிக்குள்ளே தண்ணி இறங்குதான்னு பார்க்கணும். பெய்கிற மழையை நாம் முறையாக மணல், கரி, கூழாங்கற்களை எல்லாம் அடுக்கி அந்த மழை நீரை சேகரித்து அந்த மழை நீரையும் 6 மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த இயற்கையானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுகின்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருப்பதனால் இந்த நிலம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இந்த நிலத்தில் நம்ம போடுற குப்பையை அது தானாக உள்ளே வாங்கி அதை மக்க வச்சு அந்த குப்பையை மீண்டும் உரமாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்துரும். இந்த காற்றுல நம்ம என்ன விதமான கெடுதல்களை செய்தாலும், கெட்ட புகையை அது